சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். இந்த சாயியை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வதை நிறைந்த முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையை சோதனையாக நினைக்காதே. சோதனையாக நினைத்தால் வேதனை தான் உன்னிடத்தில் சேரும். போதனையை கற்றுக்கோ, அது சாதனையாக இருக்கும் உனக்கு. நீ ஒவ்வொரு நிலையையும் அல்லவா நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். குடும்பத்தை நினைத்து வேதனைப்படுகிறாய், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய், உன் பிள்ளையினை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், இழந்து போனதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை காயப்படுத்துபவர்களை, உன்னை கட்டாயப்படுத்துபவர்களை, உன்னை அழிக்க நினைப்பவர்களை, உனக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனை! வேதனையிலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமா சாயி என்று என்னிடத்தில் வேதனைப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உனது கவலையிலால் எதையேனும் சாதிக்க முடியுமா? எங்கே என்னிடத்தில் சொல்லித்தான் பார். சொல்லு பார்க்கலாம். கவலை உருக்குலைத்து விடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், மன அழுத்தத்தில் கொண்டு போய்விடும். மன அழுத்தம் வந்துவிட்டால் நோய்கள் அனைத்தும் உன்னிடத்தில் தொற்றிக்கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். யாராலும் களைய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் நான் சொல்வதை கேள். கவலையே படாதே. சாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே சாயி என்று சொல்லாதே. கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கிற வலை. முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து வெளியே வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகிவிடும். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். ஓம் சாயிராம்.